நண்பா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரெட்மியோட நோட் 14 சீரீஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெட்மி நோட் 14 18,000, ரெட்மி நோட் 14 ப்ரோ அந்த 20,000 சம்திங், நோட் 14 ப்ரோ ப்ளஸ் 31,000. இந்த மூணுமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது தான். ஸோ 18,000 ஆரம்பித்து 31,000 வரைக்கும் இருக்குது. முன்னாடிலாம் ரெட்மி நோட் 5 ப்ரோவாக இருக்கட்டும், நோட் 6 ப்ரோவாக இருக்கட்டும், ஹையர் வேரியண்ட்டே 18,000 19,000 தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அப்படியே டபுள் மடங்கு 32,000, ஹையர் வேரியண்ட்னா 36,000 தாண்டி போகுது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்ச் சீரீஸான நோட் சீரீஸே இன்றைக்கி அந்த ரேஞ்சு. இதிலே ஷோமிலாம் பார்த்தீங்கன்னா இட்கோஸ் ஒரு 7,000 8,000 வந்து 30,000க்கு மேலே போட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மாடலே வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ரெட்மியோட நோட் 14 ப்ரோ ப்ளஸ் அந்த 31,000 ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா நம்மகிட்ட இன்னும் ஃபோன் கிடைக்கல. பட் மற்ற சேனலில் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு அதையும் அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லேயே உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசைன் பின்னாடி பார்க்கும்போது அந்த ப்ரீமியமான டிசைன் கொடுக்குறோம். சென்டர் எம்ஏயோட லோகோவே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா அதுன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி 3 கேமராவுமே கொஞ்சம் பிரோஜனமாக தான் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வரைக்கும் போகக்கூடிய AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளே தான். பீக் பிரைட்னஸ் லெவல் 3000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5K ரெசல்யூஷன் வேறு, நல்ல ஒரு டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் அந்த டியூயல் ஸ்பீக்கர் இருக்கனால அந்த மல்டிமீடியா ஒரு படம் பார்க்குறோம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் டிஸ்பிளே பக்கம் நல்லா பண்ணிட்டானுங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 6200 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸுக்கான சார்ஜரும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகுது. ஸோ 6200 mAhன்றது தாராளமாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தாங்கும். நீங்கள் என்ன தான் உருண்டு புரண்டு அடித்தாலும் வம்படியாக பேட்டரி கரைக்கணும்னு நினச்சா தான் கரைக்க முடியும். பட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேம் ரொம்ப நேரம் புஷ் பண்ணுறீங்க, கேமராவில் 4K வீடியோஸ், சன்லைட்டில் டேரக்ட் சன்லைட்டில் வீடியோஸ் நிறையா எடுக்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வேகமாக குறைய தான் செய்யும். பட் ஜென்ரல் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமே வேணாம், தாராளமாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேட்டரி தாங்கும். அப்படியே பேட்டரி குறைஞ்சாலும் ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பின்னாடி கேமரா, இதை பற்றி மெயினாக பேசியே ஆகணும். இதில் 3 கேமரா, 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் சோனி தான் கொடுத்துருக்காங்க. லைட் ஹண்டரிங் சென்சார் சொல்லிட்டு 800 யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசரோடு இருக்குது. ஸோ அதில் எடுக்கிற ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கலர் வைப்ரண்ட்டாக நல்லா கொஞ்சம் பாப்பப்போ தூக்கி காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் கிளாரிட்டி உண்மையிலேயே ரெட்மி ஃபோன் தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் நிறைய டெக் விலாகர்ஸ் வந்து அவங்களோட ஃபோட்டோ சாம்பிள்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் வேணால் அந்த எட்ஜ் டிடெக்ஷன், அந்த செடி கொடி தொங்கும் போது மிஸ் ஆகலாம். பட் பிக்சர் கிளாரிட்டி நல்லா இருக்குது. அந்த ஸ்கின் டோன்லாம் நல்லா காட்டுது. ஸோ அந்த விதத்தில் கேமரா வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 50 மெகாபிக்சல் இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 2.5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து போகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ப்ரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கைக்கு கிடைச்சோன்னே நம்ம சைடு செக் பண்ணி என்ன எதுன்னு போடுவோம். ஸோ கேமரா, ப்ரைமரி அண்ட் டெலிஃபோட்டோ ஓகே. செல்ஃபி செக் பண்ணலாம் தெரியும். இப்போதைக்கு 20 மெகாபிக்சலில் கனெக்ட் பண்ணி எப்பயுமே வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ அது எப்பயுமே ஒரு ட்ராபேக் தான் அமையும். அடுத்தபடியாக ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை வச்சு தான் எனக்கு ப்ரைஸிங்கு எல்லாமே வச்சு பார்க்கும்போது இது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7s Gen 3 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5G ப்ராசஸர் தான், எல்லாம் ஓகே. ஆனால் 32,000 ஏன்னா 50,000 பாருங்கள், ஸ்னாப்ட்ராகன் 8 Elite iQOO 13 வருது. அப்புறம் ரியல்மியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரப்போகுது, OnePlus வரப்போகுது, எல்லாமே 50 to 60. இவன் 32,000 31,000 பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டு ஸ்னாப்ட்ராகன் 7s Gen 3 கூட கொஞ்சம் போட்டானா நத்திங் இருக்கான், iQOO இருக்கான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கிட்டு போயிடும். வெறும் கேமரா, டிஸ்பிளே நாங்கள் IP68 and 69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுனால மக்கள் வாங்கிடுவாங்களா, அதுவும் ரெட்மியை வாங்கிடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரில. பட் இவங்க நிறையா ஆஃப்லைன் மார்க்கெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள பூர்விகா, சென்னை மொபைல்ஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்லாம் பண்ணி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி இந்த நோட் சீரீஸை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள்
யாராவது வீட்டில் இருந்து யாராவது போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்களும் கூட போய் நல்ல ஃபோன் எதுவோ அதை வாங்கி கொடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், இந்த 31,000 பட்ஜெட்டுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒருத்தே கிடையாது. கேமரா டிஸ்பிளேக்காண்டி வேணால் வாங்கலாம், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஒரு 30,000 போடுறோம்னா அந்த 30,000 ஒர்த்தாக இருக்கணும்ல எல்லாமே. அப்படி இல்லாதப்ப எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மற்றபடி அந்த தான் IP68 69 NFC சப்போர்ட் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் இருக்குது, எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா அடி வாங்குதோ அப்படின்றது தோணுது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இதில் மட்டும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ப்ராசஸர் கொடுத்துட்டேன்னா பாராட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அந்த சேனல் அந்த ஃபோனோட வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஷோரூமில் டெமோ வச்சுட்டாங்கன்னா அப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் பாட்டுக்கு. பாய்.